நம்ம ஐயனார் துணை சீரியல்ல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா நடந்துகிட்டு இருக்குங்க. நிலா ஊர் வழியா சோழன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பாண்டியனும் சேரனும் சோழன்ட்ட மன்னிப்பு கேட்க சோழனும் எல்லாரையும் மன்னிச்சுட்டாரு. மறுநாள் காலையில நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன்னு எல்லாரும் சாதாரணமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சோழன் நிலா கிட்ட, நிலா கந்தா விஷயத்த என்ன பண்றது? அதுக்கப்புறம் உங்க கால் பண்ணவே இல்ல. கந்தாவை மிரட்டி எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்க. நாமளும் நம்ம பக்கம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு சோழன். ஆமா, நானும் அதை பத்தி யோசிச்சேன். அனிஷ் எதுவும் திருப்பி ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவும் பண்ணவே இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு புரியலன்னு நிலாவும் சொல்றாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது நிலான்னு சோழன் சொல்றாரு. என்ன யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நானும் பாண்டியனும் பீகார் போய் அனிஷையும் சந்தாவையும் அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. பாண்டியனும் நல்ல யோசனை தான்டா, பீகார் உடனே கிளம்பலாம், நான் ரெடி அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. நல்ல யோசனை தான், ஆனா உங்க கூட வர்றதுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தெளிவான ஆள் ஒண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதான் நான் இருக்கேன்னு நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. உங்களை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. வேற யாரா இருக்கும் அப்படின்னு சோழனும் பாண்டியனும் தீவிரமா யோசிக்கிறாங்க. 2 பேரும் யோசிக்கிறத பார்த்துட்டு நிலா செம்ம கடுப்பாயி, என்ன யோசிக்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு தெளிவான ஆள் மாதிரி தெரியலையா? இந்த வீட்டு பத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தானே பிளான் போட்டு கொடுத்தேன், பின்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா, நீயும் கூட வரேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. ஆமா, நானும் வரேன். ஏன் நான் வரக்கூடாதா? ஓ, என்னை வர வேணாம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நிலா சந்திரமுகியா மாறுறாங்க. அப்படி சொல்லல நிலா, நீ கண்ணை பெருசாக்கி பயமுறுத்தாத, பொறுமையா இரு. அவங்க இங்க வந்து துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டி கூட்டிட்டு போனாங்க. பார்த்தா ரொம்ப மோசமான ஆட்களா வேற இருக்காங்க. அங்க எப்படி இருக்குன்னு வேற தெரியல. உன்னை கூட்டிட்டு போயிட்டு அது ஏதோ ரிஸ்க் ஆயிட போகுது நிலா, அதனாலதான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ஏன் அப்ப நீங்க போனாலும் ஒண்ணு ரிஸ்க் ஆகாதா? ரிஸ்க் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு, நானும் கூட வரேன். வந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பேன். நந்தா கிட்ட போய் பேசுறதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும். நானும் வரேன்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க. பல்லவனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் பல்லவா, நீ காலேஜ் போடா, நான் நிலா வரதுக்கே யோசிக்கிறேன், உன்னை அழைச்சிட்டு போனா நீ இங்கே இரு, உனக்கு எந்த தகவலா இருந்தா நாங்க ஃபோன் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. சரி, எப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவாச்சு, அது நாளைக்கே எடுத்துட வேண்டியதான்னு சோழன் சொல்றாரு. பாண்டியன் வானதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. ஆண்டி, பீகார் போறியா? நானும் வரேன். அவன் தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. வானதி, அங்கெல்லாம் வர வேணாம். நீ பார்த்தல்ல, நம்ம ஊருக்கு வந்து கன்னெல்லாம் வச்சு மிரட்டுறானுங்க. அங்க எப்படி இருக்குன்னு வேற தெரியல. அழைச்சிட்டு போய் ரிஸ்க் ஆயிர வானதி, நீ வர வேணாம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க அண்ணியை மட்டும் அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அண்ணியும் வேணாம்னு தான் சொன்னோம். ஆனா யாராவது ஒரு ஆள் லேடிஸ் கிட்ட நெருங்குறதுக்காக அவங்க வேணுங்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பொறுமையா நிதானமா யோசிப்பாங்க, அதனாலதான் சரின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. ஓ பாண்டி, என்னை விட்டுட்டு போறல அப்படின்னு சொல்லி வானதி கோச்சுக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.